கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, பார்க்கிற, கவனிக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய செய்தி கிறிஸ்தவ ஜீவியத்தின் படிகள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஒரு பகுதியை இன்றைக்கு நான் சொல்லி உங்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். கிறிஸ்தவ ஜீவியத்தின் படிகள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு படிக்கட்டாக கடந்து செல்லணும். சோத்தரிக்கிறோம். ஆமாம், விசுவாச அளவின்படி கிருபை பெற்றவர்கள் இன்னும் கிருபையின் மேல் என்ன செய்யணும்? கிருபை. பலத்தின் மேல் பலம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரே நாளில் நடந்து முடிவதல்ல, அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து போகணும். ஆமாம், ரட்சிக்கப்படுறாங்களா, மனம் திரும்புகிறாங்களா, ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டாங்களா, சபையோடு என்ன செய்யணும்? ஐக்கியம் கொள்ளணும். சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவங்க கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். புறஜாதிகளுக்கு தன்னை விளக்கி என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? செய்யணும். ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்தணும். இப்படி ஆவிக்குரிய காரியத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். சோத்தரிக்கிறோம். அதனால் சோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய காரியத்தில் நாம் வளர்ந்து ஒவ்வொரு நாளும் கடந்து அந்த எல்லையை போய் தொடணும். ஆமென் என்ன சொல்லுங்கள்? அல்லேலூயா. ஒரு படிக்கட்டு என்பதை ஒரு ஃபஸ்ட்டு படிக்கட்டில், ரெண்டாவது படிக்கட்டில், இப்படி படிக்கட்டாக போய் தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். சோத்திரம். இங்கேருந்து ஒரே தாவாலம் தாவி போனால் காலை உடச்சிக்கிட்டு நிற்க வேண்டியதான். சோத்தரிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்கள், பொறுமையாக ஓடி அந்த லக்கை என்ன செய்யணும்? அடையணும். சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவ ஜீவியத்தின் படிகள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமாக இருந்தாலும் அந்த சம்பவத்திலிருந்து கொஞ்சம் ஒரு சின்ன வேத பாடத்தை இன்றைக்கு நாம் தியானித்து இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது, அந்த சிச்சுவேஷனை பைபிள் நமக்கு சொல்லுகிறது, அந்த சம்பவத்தை பைபிள் சொல்லுகிறது. இன்னும் எலியா பரலோகத்துக்கு போகலை. அப்படி பரலோகத்திற்கு போகிற அந்த காலகட்டத்தில் நடக்கிறத காரியங்களை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. சோத்தரிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 2 பேர் மரணத்தை காணாமலேயே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை பைபிள் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஏனோக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்தரிக்கிறோம். அதே போல் அதே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த எலியாவும் மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் பாருங்கள், ஏனோக்கு குடும்பஸ்தன், எலியா கல்யாண காட்சியெல்லாம் கட்டாத ஒரு பிரம்மச்சாரி. அவள் பாருங்கள், கல்யாணம் கட்டி சோத்திரிக்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுத்த சோத்திரிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து மரணத்தை காணாமல் எங்கே போகிறாருங்க? பரலோகத்துக்கு போகிறாரு. திருமணம் பண்ணாமல் சோத்திரிக்கிறோம், விரதத்துவத்தோடு இருந்து சோத்திரிக்கிறோம் இருந்த எலியா பாருங்க, தேவனோடு சஞ்சரித்து அவனும் பரலோகத்துக்கு என்ன செய்கிறாருங்க? எடுத்துக்கொள்ளப்படுறார். ஒரு ஆள் குடும்பஸ்தன், ஒரு ஆள் குடும்பமே இல்லாதவர். ஆனால் 2 பேருமே மரணத்தை காணாமல் என்ன செய்கிறாங்க? எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. சோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் என்னன்னா, குடும்பம் பரிசுத்த ஜீவியத்திற்கு தடையான ஒன்று அல்ல. என்னங்க, எனக்கு குடும்பம் புள்ள ஒரே டென்ஷன் டார்ச்சருங்க, எங்கெங்க ஜபத்துக்கு வர்றது, எங்கெங்க இது பண்ண, உங்களுக்கு என்ன பாஸ்டர் நீங்கள் சர்ச்சி இது கதினே கிடப்பீங்க, எங்களுக்கு குடும்பம் இல்லையா, ஓட வேண்டாமா, சாட வேண்டாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஏனோக்க பாருங்கள், அவனுக்கும் மனைவி பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் இருந்தான். சோத்திரிக்கிறோம்.
ஆனாலும் அது நடுவிலும் அவன் தேவனோடு உறவாட முடிந்தது. சோத்திரிக்கிறோம். தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது. ஒரு கட்டத்தில் மரணத்தை காணாமலே கர்த்தரோடே போனதை நம்ம பார்க்கிறோம். இந்த பக்கம் எலியாவை பாருங்க, அவர் எந்த கல்யாண காட்சியெல்லாம் பண்ணல, ஆனால் அவர் தேவனோடு சஞ்சரித்து சோத்திரம் போகிறத பார்க்குறோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன நான் சொல்ல சில உபதேசங்கள்லாம், கல்யாணம் பண்ணிட்டா அவர் பரிசுத்தமே குறைஞ்சிருது, கல்யாணம் கட்டினவங்க அவங்க செகண்டரியில் தான் இருப்பாங்க, நாங்கள் தான் சியோனில் இருப்போன்னு ஒரு குரூப்பு சொல்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். இந்த கல்யாணத்துக்கு பரிசுத்த ஜீவியத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. பாவம் என்கிற ஒன்று இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாகவே திருமணம் என்கிற உறவை கர்த்தரே ஏற்படுத்தினார். பைபிள் சொல்லுகிறது, திருமணம் அந்த விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே திருமணம் ஆயிடுச்சு. நிறைய பேர் பாருங்கள், சபையில் பாருங்கள், கொஞ்சம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச்சுக்கு வர்றது, பாடுறது, துதிக்கிறது எல்லாம் செய்யுது. கல்யாணம் ஆகிட்ட பிறகு மாப்பிள்ளையும் பார்க்க முடியலை, சோத்திரிக்கிறோம், மணப்பெண்ணையும் பார்க்க முடியாது. சோத்திரம். கல்யாணம் ஆகிட்டவுடனே பிஸி ஆகிடுறாங்க. சோத்திரிக்கிறோம். கல்யாணம் ஆகிட்டவுடனே ஜபம் குறைஞ்சிருச்சு, கல்யாணத்துக்கு பிறகு பரிசுத்தம் குறைஞ்சி போகிறது, கல்யாணத்துக்கு பிறகு சுவிசேஷ தாகம் குறைந்து போகிறது, கல்யாணத்துக்கு பிறகு எல்லாமே குறைஞ்சி போகுது. சோத்திரம். நான் சொல்லுகிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி கர்த்தரில் வாஞ்சியாக இருந்ததை விட கல்யாணம் பண்ண பிறகும் அதே வாஞ்சை இன்னும் அதிகரித்து கர்த்தருக்காக எழும்பி கிருபை செய்யணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சும்மா கல்யாண காரணத்தை காட்டி, குடும்பத்தை காட்டி, பிள்ளைகளுடைய காரியங்களை காட்டி ஜெபிக்க டைம் இல்லை, ஊழியம் செய்ய டைம் இல்லை, அதில் டைம் இதில் டைம்னு சொல்லிட்டு சோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய காரியத்தில் நம்ம இக்கு வச்சுட்டு போகக்கூடாது. சோத்திரிக்கிறோம். எத்தனை பொறுப்புகள் தலையில் வந்தாலும், எத்தனை காரியம் வந்தாலும் ஜெபிக்கிறது தான். பைபிள் வாசிக்கிறது தான். அதே சுவிசேஷ தாகம் தான். அதே தேவனுக்காய் ஓடுறது தான். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்க்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வேகம் இருந்தது, கல்யாணத்துக்கு பிறகு அப்படியே சோத்திர வரவழ மாமியார் கழுத போலானான்ற கதையாக நிறைய பேருடைய காரியம் காணப்படுது. சோத்திரிக்கிறோம். நிறைய பொறுப்புகள் வரும், காரியங்கள் வரதான் செய்யும். ஆனாலும் சோத்திரிக்கிறோம், உங்களுடைய ஆவிக்குரிய அந்த தாகமும் வாஞ்சி என்ன செய்யவே கூடாது, குறையவே கூடாது என்பதிலே நமக்கு ஏனோக்கு எலியாவும் அடையாளமாக இருக்கிறார்கள். ஆமாம், என்ன சொல்லுங்க. சோதர. சரி, இப்போ என்னுடைய செய்தி அதல்ல. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது அப்படின்னு இருக்குது. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா 4 அனுபவங்களை கடந்தார். சோத்திரிக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் படி என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் 2 காரியங்களை மட்டும் இன்றைக்கு நான் சொல்லி, பிறகு நேரம் கிடைக்கும் போது அடுத்த சில காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது ஒவ்வொரு காரியங்களை அவர் கடந்து செல்லுகிறார். இங்கே எலியா சோத்திரிக்கிறோம், தேவனுக்கு இயேசுவுக்கு அடையாளமாய் நாம் இங்கே பார்க்கலாம். எலிசா விசுவாசிகளாகிய நமக்கு அடையாளமாய் இங்கே நாம் பார்க்கலாம். அப்படி எடுத்துக்கொள்வோம். சோத்திரிக்கிறோம். இங்கே பாருங்க, எலிசா அந்த எலியாவை பின்பற்றி அந்த அனுபவத்தை அவர் வாஞ்சிக்கிறார். சோத்திரிக்கிறோம். இந்த சம்பவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த எலியா கடக்கிற அந்த 4 அனுபவங்களையும் எலிசாவும் என்ன செய்கிறாருங்க, கடக்கிறார். சோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எலிசாவுக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறது. ஆண்டவரே, அந்த எலியாவுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரம் எனக்கு தேவை. எலியா கர்த்தருக்காக பயன்படுற மாதிரி நானும் பயன்படணும். எலியா ஜெபிக்கிற மாதிரி நானும் ஜெபிக்கணும். எலியாவுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரம் எனக்குள்ள இருக்கணும்னு சொல்லி அந்த எலியாவின் மேல் இருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியம் எனக்கு வேண்டும் என்று அவன் அதன் மேலேயே நோக்கமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும் கொஞ்சம் வச்சு பாருங்க.
ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு விசுவாசியை, ஒரு சகோதரியை, ஒரு சகோதரனை பார்க்கும்போது நமக்கு இந்த பிரதர் இப்படி ஜெபம் பண்ணுறாரு, இந்த சிஸ்டர் இப்படி ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே, ஆனால் என்னுடைய ஜெபம் இப்படி இல்லையே, இந்த சகோதரி ஜெபிக்கிற மாதிரி நானும் ஜெபிக்கணும், இந்த சகோதரி ஆத்தும ஆதாயம் செய்கிற மாதிரி நான் செய்யணும், இந்த சகோதரிக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய தன்மை எனக்கு வேணும், இந்த சகோதரன் எவ்வளவு உபத்திரவத்தின் நடுவிலும் வேதனை நடுவிலும் கர்த்தருக்காக சோதர தியாகமாக செயல்படுறாரு, நான் இது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி என்கிட்ட இல்லையே, இதை எனக்கு தாருன்னு சொல்லி இதன் மேலே தான் நமக்கு வாஞ்சை இருக்கணும். அவன் என்ன புடவை கட்டின்னு வரான், இவன் என்ன புடவை கட்டின்னு வரான், அவன் வீட்டை கட்டிட்டானா, அவன் கார் வாங்கிட்டானா, அவன் 2 வீலரில் வரானா, அவன் குடும்பத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கணும், முண்டகனை வச்சு நான் அதையே பார்த்துன்னு இருக்கிறது இல்லை. அதல்ல, அழிந்து போகிறவைகளின் மேல் நம்ம கண் இருக்கக்கூடாது. காணப்படாதவைகளை குறித்து, காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளோ நித்தியமானது. இன்றைக்கி சபையில் ஒவ்வொருத்தவங்களும் அளவு எடுத்துன்னு வருது, ஒவ்வொரு நாளும் பற்றியாவது ஒவ்வொரு புடவை கட்டின்னு வருது. எப்படித்தான் இதுங்களுக்கெல்லாம் காசு வருதோ தெரில, சோத்தரிக்கிறோம். பாரு, உடனே பாரு, ஒரு புது பைக்கு, இப்போ தான் ஒரு வண்டி வாங்கினாங்க, அதுக்குள்ளே இன்னொரு வண்டி வாங்குறாங்க, இப்போ தான் ஒரு கார் வாங்கினாங்க, இப்போ இன்னொரு கார் வாங்குறாங்க, வீட்டை கட்ட தொடங்குறாங்களா, போச்சு. ஆனால் நம்மளும் இன்னும் அந்த மாதிரி இல்லையன்னு இதெல்லாம் போட்டு அழிந்து போகிற காரியங்கள் நமக்கு தேவையில்லை அருமையானவர்களே. அதெல்லாம் அற்பமானவைகள் அருமையானவர்களே. அதெல்லாம் நம்ம தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே சந்தோஷமா ஓடி, நம்ம நோக்கம் அதுவா தான் இருக்கணும். அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சோத்திரம். ஒரு 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 கர்த்தருடைய பிள்ளை வளர்றாரா, அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிரதர் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அந்த சிஸ்டர் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் அந்த அவர்களை மனதார வாழ்த்தி ஸ்தோத்திரம் பண்ணா அதை விட நிறைவானதை உங்களுக்கும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்த்து ஏங்காதீங்க, ஏனென்றால் அதை விட அதிகமாக உங்களுக்கும் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்ற, எல்லா ஜாதிகளை பார்க்கல நான் உன்னை மேன்மையா வைப்பேன்றாரு. ஏன் நம்ம இன்னொருத்தவங்களை தான் உதாரணமா எடுக்கணும்? கர்த்தர் எல்லாரிலும் நம்மளை மேன்மையா வைப்பேன்னு சொல்ற வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நான் பொறாமப்பட வேண்டியதில்லை, யாரை பார்த்தும் நான் மாற வேண்டும் எண்ண வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். அதை நான் நம்புறேன்னு சொல்லுங்க, கையை தட்டுங்க, வாய தரங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்ப பாருங்க, எலியாவுக்கு அந்த எலிசாவுக்கு எலியாவின் மேல் இருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியத்தின் தாகம் இருக்குது. என்னையும் அந்த எலியாவை போல நான் மாறணும். அதுவும் பாருங்க, உமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரம் வேணும்ல, ரெட்டிப்பா எனக்கு வேணும். நீங்க பயன்பட்ட அளவை விட நான் என்ன செய்யணும், அதிகமாய் பயன்படணும். இயேசுவும் அப்படித்தான் நம்மளை விரும்புகிறார். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள். அல்லேலூயா. அப்படித்தான் ஏசப்பா விரும்புகிறார். நான் இந்த 3.5 வருஷம் இந்த பூமியில் ஊழியம் செய்த போது நான் என் மூலமாக வெளிப்பட்ட கிரியை விட என்னை விசுவாசிக்கிற உங்கள் மூலமாய் 2 மடங்கு கிரியை வெளிப்படணும் அப்படின்னு தான் கர்த்தர் நம்மை குறித்து எண்ணி இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த எலிசாவுக்கு எலியாவின் மேல் இருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்களின் மேல் அவனுக்கு வாஞ்சையும் விருப்பமாக இருக்கிறது. உங்கள் வாஞ்ச விருப்பம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எதை வாஞ்சிக்கிறீங்க, நீங்கள் எதை விரும்புறீங்க, உங்கள் நோக்கம் எதுவாக இருக்குது? தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், என் உள்ள உமக்காய் உருகுகிறதுன்னு சொல்கிறார். சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் என் வாஞ்சன்னு சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் ஆவிக்குரிய காரியங்களின் மேல் வாஞ்சை கொள்வோம். இப்போ பாருங்க, இந்த எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது முதலாவது இந்த வசனம் சொல்லுகிறது, எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். நம்பர் 1, முதல் குறிப்பு கில்கால். பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் சபையாரை கவனியுங்கள், நீங்கள் கில்கால் என்ற அனுபவத்தை கடந்து செல்ல வேண்டும். இந்த கில்காலை நீங்க கடக்காம
நீங்கள் பரலோகத்திற்கு ஏறி போக முடியவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கில்கால் என்பது என்ன? கில்கால் என்பது விசுவாச ஜீவியம் என்ற அர்த்தம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய முக்கியம் விசுவாச ஜீவியம் செய்யணும். சோத்திரம். என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, நான் வாழ்ந்துருவேன்னு சொல்கிறது விசுவாசிக்கு அழகு இல்லை. ஒரு விசுவாசின்னு பேருடையவங்க விசுவாச ஜீவியம் செய்யணும். பைபிள் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பரலோகத்தினுடைய எல்லையை எட்டி பிடிக்கிற அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டேன், நான் காத்து கொண்டுட்டேன், அதனால எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை அந்த நாளில் எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, இந்த விசுவாச ஜீவிய செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னாரு, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடி உங்கள் எல்லையை என்ன செய்யணும், தொடணும். அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய முக்கிய காரியம் விசுவாச ஜீவியம். இந்த கில்காலை நான் விசுவாச ஜீவியத்தோடு ஏன் ஒப்பிடுறேன் என்பதற்கு யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இந்த கில்காலில் தான் கர்த்தர் என்ன செய்தாராம், அதுவரைக்கும் இருந்த அந்த எகிப்தின் நிந்தையை என்ன செஞ்சாராம், புரட்டி போட்டாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே தான் புரட்டி போட்டார். அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்த போது, கவனிக்கணும் சோத்திரம். இப்போ கில்காலில் தான் பாளையம் இறங்குறாங்க, அங்கே தான் அந்த நிந்தை புரட்டப்படுது. அப்புறம் மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்திலே எரிகோவின் சமமான வெளிகளிலே பஸ்காவை என்ன செஞ்சாங்க, ஆசரிச்சாங்க. 11ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பஸ்காவின் மறுநாள் ஆகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தலால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களை என்ன செஞ்சாங்க, புசிச்சாங்க. இப்போதான் நான் முக்கியமாக சொல்ல போகிறேன். 12 பாருங்க. அந்த இது எல்லாமே கில்கால் நடக்கிறது. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் என்ன செய்தது, அதுவரைக்கும் மன்னா பொழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எங்கே வந்து மன்னா பொழிது நின்றுச்சுங்க, கில்காலில் நின்றுச்சு. அது வரைக்கும் காலையில் பூவானா வெடிகாலையில் என்ன ஒழியும், மன்னா பொழியும். அதை போய் எடுத்து உரல்களில் அரைத்த அப்பங்களை சுட்டுவாங்க. அது தேனிட்ட பணியாரம் போலவும், அது புது எண்ணெயின் ஒளிவ எண்ணெயின் சுவையை போலவும் அது இருக்கும். 40 வருஷமாக சாப்பிட்ருக்குறாங்க. அந்த மன்னா எங்கே நின்றுச்சிங்க, கில்காலில் நின்றுச்சு. சோத்திரம். இப்போ கில்காலில் பார்த்தீங்கன்னா அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு என்னன்னே இப்போ தெரியல. சோத்திரம். சில நேரம் நம்ம விசுவாச ஜீவியத்தை நடத்துவதற்கு சில காரியத்தெல்லாம் கர்த்தர் ஸ்டாப் பண்ணுவார் நமக்கு. சோத்திரிக்கிறோம். சிலதை நம்பிக்கிட்டு இருப்போம். ஒரு 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 வழியில் நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம், சட்டுன்னு கதவை சாத்திடுவார். சோத்திரிக்கிறோம். அப்படியே சட்டுன்னு சாப்பிடும் போது நமக்கு கபீர்னு இருக்கும். சோத்திரிக்கிறோம். சில நேரம் பாருங்கள், இந்த மண்ணா காலையிலான மண்ணா பொழியுதா, அவனுக்கு காலையிலான சாப்பாடு கிடச்சிட போகுது, அது அவ்வளோதான். அது வந்து அந்த நாடு ஃபுல்லாக சாப்பாடு இருக்க போகுது. அப்போது சில நேரங்களில் நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோம், அந்தந்த தேவையெல்லாம் கிடைக்க ஜபத்தை கொஞ்சம் விட்டுறோம், பைபிள் வாசிப்பை கொஞ்சம் விட்டுறோம், தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் போயிடுது. ஏன்னா கையில் காசு இருக்குது, சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைஃப் ஸ்மூத்தாக தான் போயின்னு இருக்குது. வர வேண்டிய நேரத்தில் எல்லாம் என்ன செய்யுது, கரெக்டாக வருது. 8ஆம் தேதி ஆனால் சம்பளம் போட்டுறான், சிலவங்களுக்கு 15ஆம் தேதி வந்து சம்பளம் போட்டுறான். சரி, அது வருது இல்லை, பார்த்துக்குவோம் கேட்டுக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கரிசனையான ஜபம் கிடையாது, கர்த்தரை சார்ந்து இருக்கணுன்ற எண்ணம் அங்கே போகுது. கர்த்தர் பார்க்குறார், கொழுப்பு ஏறி போச்சு, சோத்திரம் வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக போகுது.
நிறுத்து, அந்த கதவை சாத்தின உடனே அம்மாவுக்கு கபீர்னு ஆகுது. அது வரைக்கும் வராது, சர்ச்சில் வராது அம்மா அன்னைக்கு வருது, தோத்தரிக்கிறோம். அன்னைக்கு அழுவுது, சோத்தரிக்கிறோம். என்னடா இது சர்ச்சைக்கே வரல, இப்போ என்ன அழுவுது, இப்போ என்ன அப்படி இப்போ வானத்தை பார்த்து என்னமோ சொல்லுதுன்னு பார்த்தா எல்லாம் பூவால் நின்றுது. இப்போ சோத்தரிக்கிறோம். இப்போ வாழறதுக்கு வழி தெரில. இப்போ வரத்து நின்றுச்சு, சோத்தரிக்கிறோம். இப்போ ஆண்டவரே என்ன எல்லாரும் கைவிட்டாங்க ஆண்டவரே, அப்படி இப்படி. அப்போ ஆண்டவர் அங்கிருந்து பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார்ன்ற மாதிரி அவர் இப்போ நீ வரணும்னு சொல்லித்தாமா நான் கதவை சாத்தினேன், சோத்திரம். அது வரைக்கும் நீ வரலையே. அப்போது சில நேரங்களில் பாருங்கள், மன்னா பொழியிறது நிறுத்துது, சோத்திரிக்கணும். அப்போது நாம் விசுவாச ஜீவியத்தில் தான் நடக்கணும் என்பதில் கர்த்தர் நம்மேல் கவனமாக இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1000 பக்கம் உதவிகள் வந்தாலும் நீங்கள் உதவி செய்கிற எந்த மனுஷன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படி அவருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசினதினால் தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று தான் நீங்கள் நம்ப வேண்டியமே ஒழிய நம்பிக்கை அவர்கள் மேல் அல்ல. சோத்திரிக்கிறோம். என்னதான் நம்பினாலும் ஆண்டவரே நீர் இன்றைக்கு என்ன தேவைகளை சந்தித்ததுக்காக சோத்திரம், நாளைக்கு அந்த பிரதர் தான் தருவார்னு எண்ணக்கூடாது. நாளைக்கு நீங்க தான்ப்பா என்ன போஷிக்கணும்னு அவரையே சார்ந்து ஒவ்வொரு நாளும் நிற்கணும். பிள்ளைகளின் மேல நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. புருஷனின் மேல் நம்பிக்கை அல்ல, மனைவி மேல் நம்பிக்கை அல்ல, நம்முடைய எஜமான்களின் மேல் நமக்கு நம்பிக்கை அல்ல, நாம் செய்கிற வேலையின் மேல் நமக்கு நம்பிக்கை அல்ல, நம்முடைய வீட்டின் மேல் நமக்கு நம்பிக்கை அல்ல, வெளிநாட்டில் இருக்கிற யாரோ ஒருவர் மேல் நம்முடைய நம்பிக்கை அல்ல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ள ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வானத்தை பூமியை உண்டாக்கினவராகிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும். எனக்காக அவர் எல்லாம் செய்வார். இந்த தேவன் என்னுடைய தேவன், மரண பரியந்தமும் என்னை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. என் கையில காசு இல்ல, என் பேங்க்ல பேலன்ஸ் இல்ல, என் மணி பர்ஸ் காலியா இருக்கு, ஆனா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவரை நம்பி இருக்கிற என்னை கர்த்தர் வெட்கப்படுத்தவே விடமாட்டார். அவர் என் தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். ஆமென்னு சொல்லுங்க. அவர் என் தேவைகளை சந்தித்து என்னை நடத்துவார் அப்படின்னு அவர் மேலதான் விசுவாசம் வைக்கணும். சில நேரம் இந்த கழுகு பாருங்க, தன் கூட்டை அதுவே கலைக்குமா. பைபிளில் போட்டிருக்கல, உபாகமத்தில் வருது இல்லை, கழுகு தன் கூட்டை என்ன செய்யும்? கலைக்குது. ஏன் அந்தனா கழுகு குஞ்சுகள் அந்த கூட்டின் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை உடையதாக மாறிடுச்சு. அம்மா பறவை போயிட்டு தீனியெல்லாம் கொண்டு வந்து கழுகு கொடுக்கும், அது நல்லா சாப்பிட்டுட்டு அம்மான்னு ஜாலியாக இருக்குது. அப்புறம் இப்போ அம்மா கழுகுக்கு ஒரு வருத்தம், என் கழுகு என்னை போல் என்ன செய்யணும்? பறக்கணும், என் குஞ்சுகள்லாம் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. அது என்ன பண்ணுமா, தன்னுடைய குஞ்சுகளை பறக்கிறதுக்காக தள்ளிவிட பார்க்குமா. அது அப்பப்போ வந்து கூட்டிலே வந்து ஒட்டிக்கினே இருக்குமா. இது சரிப்பட்டு வராது. தோத்திரம். இப்போ கூட்டை என்ன செய்யணும்? இப்போ எந்த கழுகு கூட்டை கட்டிச்சோ அதே கழுகு அந்த கூட்டை கலைக்குது. இப்போ எல்லாம் கலைக்குது. குஞ்சுகளுக்கே இப்போ தெரில, அப்செட் ஆகுது. ஏன் அம்மா இப்படி நடக்கிறாங்க? நல்லா தானே இருப்பாங்க, ஏன் கூட்டை கலைக்கிறாங்க? அது வரைக்கும் அந்த கூட்டு நல்லா பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பஞ்சால பிச்சுட்ட உடனே முள்ளுகள்லாம் அந்த குஞ்சுகளை குத்துது, டிஸ்டர்ப் ஆகுது, வேதனைப்படுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுது? தன்னுடைய சிறகுகளால் அந்த குஞ்சுகளை கீழே தள்ளுது. நான் செத்துட்டேன்ற மாதிரி அது கீழே வரும். தோத்தரிக்கிறோம். கழுகு, தாய் கழுகு வந்து கீழே வந்து அப்படியே லிப் பண்ணிட்டு மேலே போகும், மறுபடியும் மேலே இருந்து கீழே போடும். அப்புறம் இங்கே தூக்கம். தோத்திரம் அல்லேலூயா, தோத்திரம் அல்லேலூயா, தோத்திரம் அல்லேலூயாவிலே அது பறக்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது விசுவாசத்தில். ஹல்லேலூயா. சில நேரம் அப்படித்தான் நம்மளை அள வச்சு உபத்திரவத்தின் பாதையில், இயலாமைக்குரிய பாதையில் நம்ம நடத்துறது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, அந்த விசுவாச ஜீவியத்தை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து வாங்க, எல்லாவற்றையும் சுகத்தை ஜெபித்து வாங்க, பொருளாதாரத்தை ஜெபித்து வாங்க, நன்மைகளை ஜெபித்து வாங்க, முழங்கால் படியிட்டு வாங்கணும். அவர் தருவார், இவர் தருவார் இல்லை. எந்த தேவையாக இருந்தாலும் முழங்கால் படிடுவோம், ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் செய்வார்.
அப்படி அந்த அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துடணும். சோத்திரிக்கிறோம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசத்தில் நீ வாங்கிறது தான் உன்னால நிலைச்சு நிற்கும். சும்மா ஒருத்தவங்கிட்ட இருந்து ஏமாத்தி நைஸா பேசி வாங்குறது சைஸா போயிடும் உன்னை விட்டுட்டு. ஆனா நீ முழங்கால் படிட்டு ஜெபிச்சு வாங்குற பாரு, அதுதான் நிரந்தரமா நித்தியமா உன்னுடையதா இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வளர கற்றுக்கொள்ளுங்க. சோத்திரிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும் நாம். அதுதான் இந்த கில்கால் நமக்கு சொல்லுது. சோத்திரிக்கிறோம். அந்த மன்னா பொழிகிறது அங்கே என்ன செய்து விட்டது? நின்று விட்டது. இனி அவர்கள் கத்தரை பார்க்கணும். சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்தது வழி என்ன? ஒரு வழியை கத்தரை அடைச்சா கூட இன்னொரு வழியை திறக்க நீ தான் முழங்கால் படிட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ விசுவாச ஜீவியம் என்கிற அந்த கில்கால நீங்க தாண்டாம பரலோக அனுபவத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த விசுவாச ஜீவி இருக்கணும். பணம் இருக்கு, செஞ்சிடலாம். சொந்தக்காரர் இருக்கிறான், வாங்கிடலாம். லோன் இருக்குது, போட்டுடலாம். எம்எல்ஏ இருக்கிறாரு, போய் பேசிடலாம். இப்படிலாம் பேசின்னு இருக்கக்கூடாது. முட்டி போடு, ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரை பார்ப்போம், வாங்கிடலாம் அவர்கிட்ட இருந்துன்னு. அப்படித்தான் கையை உயர்த்த கற்றுக்கொள்ளணுமே ஒழிய யாராவது தருவாங்கன்னு நம்ம நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி வந்தாதான் உனக்கு மேன்மை. யாரும் உன்னை கையை காட்டி நான் தான் உன் உயர்வுக்கு காரணம்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க தைரியமா நான் எல்லாவற்றையும் முழங்கால இருந்து ஜெபம் பண்ணி விசுவாசித்து கர்த்தர்கிட்ட வாங்கினன்ற சாட்சி நமக்கு இருக்கும். அப்போ ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை நம்ம போய் ரீச் பண்ணணும்னா நமக்குள்ள என்ன ஜீவியம் இருக்கணும்? விசுவாச ஜீவியம். கில்காலின் அனுபவம் நம்முடைய அனுபவமாக இருக்கணும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே அந்த விசுவாச ஜீவியம் இருக்குதா? விசுவாசித்து நடக்கிறோமா? நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாம் யாருங்க? விசுவாசித்து நடக்கிறவர்கள். அன்றைக்கு தோமாவை பார்த்து சொன்னார், நீ அவிசுவாசியாயிராமல் எப்படி இரு? விசுவாசியாயிரு. சோத்திரிக்கிறோம். காண்கிறதை விசுவாசிக்கிறது என்ன? காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான்னு கர்த்தர் சொல்றாரு. விசுவாசம் நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. பணமா? சோத்திர விசுவாசம். சுகமா? விசுவாசம். ஒரு தேவையை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணுமா? விசுவாசம். பைபிள் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லு, தேவனாலே எல்லாம் கூடுன்னு ஒரு வசனம் சொல்லுது. ஆனால் இன்னொரு இடத்துல விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நீ விசுவாசிப்பாயானால் எதையும் நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவன் எதையும் சாதித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு என்னுடைய அனுபவம், ஒரு முறை பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஆனால் ஒரு பிரதர் வந்து எனக்கு காணிக்க கொடுப்பார். சோத்திரிக்கிறோம். இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 8ஆம் தேதி ஆனால் ஒரு காணிக்கை. அது அவர் பேரே 8ஆம் தேதி பிரதர் அப்படின்னு நான் மனசில் வச்சுக்கிறேன். 8ஆம் தேதி ஆனால் கரெக்டாக போகிறது மேடம். அன்னைக்கு 7ஆம் தேதி எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தேவை இருக்குது. அப்படி என்னடா செய்யுது என்ன பண்ண, அது 8ஆம் தேதி, மறுநாள் 8ஆம் தேதி அந்த பிரதர் வந்துட போகிறாரு, அப்புறம் என்ன அதை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஜெபிக்கல, ஆண்டவரை சார்ந்து கொள்ளலை. அப்புறம் ஊழியந்தான் செய்கிறோம், இருந்தாலும் அதுக்காக தேவைகள் இருக்குதே, அதுக்காக சார்ந்து கொள்ளாமல் நாளைக்கு அந்த பிரதர் வருவார், அந்த தேவையை செஞ்சிடலாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். மறுநாள் வந்துச்சு, அந்த பிரதர் வந்தார். சூரியனை கண்ட தாமரை போல என் முகம் விரிந்தது. நினச்ச மாதிரியே வந்துட்டார். வந்து பிரதர் ஒரு போடு போட்டார், கம்பெனியே சாத்திட்டாங்க பாஸ்டர்ன்றார். எப்படியே கம்பெனியை சாத்திட்டாங்க, வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் தலையில் ஒரு இடி வந்து விழுந்தது, தோத்திரம். அப்புறம் நான் யோசிக்கிறேன், என்னடா இது, அந்த ஆள் வேலை போனதுக்கு நான் காரணமாயிட்டேன். இப்போ அது ஒரு விதத்தில் நான் அப்படி திங்க் பண்ணுறேன். இவன் நல்லா தான் வேலை செஞ்சுருப்பான், இவன் வேலையை ஒழிக்கிறதுக்கு நாம் காரணமாக இருந்துட்டோன்ற மாதிரி. ஏன் என் நம்பிக்கை எல்லாம் யார் மேலே வச்சுட்டேன்? அந்த சகோதரன் மேலே வச்சுட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை போஷிப்பேன், நான் உனக்கு தருவேன்னு நீ எண்ணாமல்
அவர் வருவார் தருவார்னு சொல்லி நீ நம்புறியே, இது சரியான்ற மாதிரி என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு. வெக்கமாக போச்சு. சோத்தரிக்கிறோம். அன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில், ஆமாண்டவரே தப்பாப்பா என்னை மன்னிங்க, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் என் தேவையை சந்திக்கிறவர், நீங்கள் தான், உங்களை தான் நான் நம்புவேன், உங்களை தான் நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரே. அதுக்கு பிறகு யாரையும் சார்ந்துக்கிறதுலாம் கிடையாது. தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. எப்போ தேவையோ அவங்க தந்துடுவாங்க, இவங்க தந்துடுவாங்கல்ல. முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் என் தேவையை சந்திங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போது நம்முடைய விசுவாச ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம அடையணும்னா நம்ம கடக்க வேண்டிய இன்னொரு காரியம். 2 ராஜாக்கள் 2:2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக என்ன செய்கிறார், அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இப்போ பாருங்க, இந்த எலியா எலிசாவிட்ட சொல்றாரு, எப்பா நீ சும்மா இந்த கில்காலுக்கு வந்துட்டு சரி, நான் பெத்தேலுக்கு என்னதான் ஆண்டவர் வர சொல்கிறாரு, நீ வர வேண்டாம், நீ போன்றார். சோத்திரம். ஆனால் எலிசா, நீங்கள் என்னெல்லாம் போகணும்னு சொல்லக்கூடாது, நான் பின்னாடி வரத்தான் செய்வேன், நான் வருவேன் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்துகிறார். சோத்தரிக்கிறோம். சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை கடந்து போகிறவரை போல காட்டுவார். கடந்து போனால் போகட்டும்னு என் பிள்ளை விடுறானா, இல்லை என்னை ப்ளீஸ் பண்ணி என்னை வருந்தி கூப்பிட்றான்னா நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். சோத்தரிக்கிறோம். ஆமாம், அப்படி தான் எம்மா ஒரு சீசருடைய வீடு வரைக்கும் வரும்போது அவர் கடந்து போகிறவரை போல காண்பிச்சாலும் அவர் வருந்தி கூப்பிட்ட போது உள்ளே வந்தார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இங்கே எலியா சொல்கிறாரு, சும்மா என் கூட ஏன்பா வர, நீ இங்கே இரு, நான் பெத்தேலுக்கு போகிறேன். நான் எலிசா சொல்ல, நீங்கள் பெத்தேலுக்கு போனால் நானும் வருவேன் அப்படின்றான். சோத்திரம். அல்லேலூயா. அவருடைய ஆவிக்குரிய தாகம் அப்படி இருக்குது. சோத்தரிக்கிறோம். கில்காலின் அனுபவம் மட்டும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் பெத்தேலுக்கு போனால் அந்த பெத்தேலின் அனுபவம் எனக்கு தேவை, நானும் உம்மோடு வருவேன் என்று சொல்லி வருகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவி அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி தெரியுங்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதிலே நுழைகிறான். அப்படிதான் இருக்கு. சும்மா கைவீசு, கடைக்கு போகலாம், கைவீசு, வர்றார் தலைவர் வர்றார், தேவராஜ்யம் கதவெல்லாம் திறங்க, அப்படிலாம் அவனுக்கு திறக்காது. நீயும் உள்ள ரஷ் பண்ணி உள்ள போகணும். அந்த தேவ ராஜ்யத்துக்கு போவதுக்கு நிறைய தடை வரும், ஆனாலும் அதை கடந்து நீ உள்ள நுழையணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுகிறது, சோத்திரிக்கிறோம், நீர் ஊற்றுகளை நீ கடக்கணும்னா பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்றாங்க. நீதான் உருவ நடக்கணும். சும்மாங்காட்டி எல்லாத்தையும் கையில் உன்ட்ட கொடுத்துட மாட்டார். நீ ஜெபிப்பியோ, பாடுவியோ, துதிப்பியோ, ஆராதிப்பியோ, நீ என்ன செய்வியோ தெரியாது, பலவந்தம் பண்ணி உள்ள நுழையணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் நுழைய வேண்டுமானால் நான் பலவந்தம் பண்ண வேண்டும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலவந்தம். அன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விடுன்றாரு. பலவந்தம் பண்ணினான் யாக்கோப்பு. பலவந்தம் மட்டும் அன்னைக்கு பண்ணலாம் வச்சுங்க, யாக்கோப்பு இஸ்ரவேலனாய் மாறி இருக்க முடியாது. கர்த்தர் அவனை தொட்டு இருக்க முடியாது. அவன் தேவனுடைய பிரபுவாய் மாறி இருக்க முடியாது. அவன் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்காது, ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்காது. அவன் பலவந்தம் பண்ணினான், போராடினான், இந்த நன்மை எனக்கு வந்தே ஆக வேண்டும் என்றான். அல்லேலூயா. எப்பாப்ரா தன் ஜெபங்களில் எப்பொழுதும் போராடுகிறான். சோத்திரிக்கிறோம். ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்கிறான், நான் ஜெபங்களில் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். சும்மா ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா அப்படியே ஸ்லைட்டா எல்லாம் வந்துடாது, போராடி பெறணும். எலிசா சோத்திரிக்கிறோம் சொல்றான், இல்லை நானும் உம்மோடு என்ன செய்வேன், வருவேன் என்று கட்டாயப்படுத்தி, அப்புறம் இவனுடைய அந்த கட்டாயத்தை பார்த்த உடனே சோத்திரிக்கிறோம், எலியா அதற்கு பிறகு ஒன்றும் சொல்ல முடியல. அன்றைக்கு நகோமி சொன்னா, என்னோட கூட நீ வர வேண்டாம், போன்னு சொன்னாலும் ரூத்து விடல.
சோத்திரம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ போகிற இடத்திற்கு நான் என்ன செய்வேன்? வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீ மரணமடையும் இடத்தில் நான் என்ன செய்வேன்? மரணம் அடைவேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்கிறதில் உறுதியாயிருந்தால், அவள் தன்னை பின்பற்றி வருகிறதில் மன உறுதியாயிருக்கிறதை நகோமி கண்டு அதற்கு பிறகு அவளோடு அதை குறித்து பேசவில்லை. அந்த புஸ்தகமே ரூத்தின் புஸ்தகமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடை வரும், உள்ள நம்ம போனோடையணும். அன்றைக்கு பர்த்திமை மட்டும் அன்றைக்கு பலவந்தம் பண்ணாவிட்டால் அவன் குருடனாகவே இருந்திருப்பான். ஆனால் எல்லா அடக்கினாலும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனுடைய பலவந்தம் தான் அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கி சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிறாரு. சாதாரண ஜபம் போதாது, பலவந்தமாய் கத்தட்ட கேளுங்க. உங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு பலவந்தமாய் தேவனுடைய சமூகத்தில் போராடுங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தின் எல்லையை நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் எலிசாவை போல நானும் வருவேன் என்று நீங்கள் பலவந்தம் பண்ண வேண்டும். இல்லாட்டி இந்த பெத்தேலை நீங்க தொட முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. பெத்தேல் என்பது என்ன ஜீவியத்தை காட்டுதுன்னா, வாக்குத்தத்தம் பெற்ற ஜீவியத்தை காட்டுது. வாக்குத்தத்தம் பெரும் ஜீவியத்தை காட்டுது. வாக்குத்தத்தம் பெரும் ஜீவியம் அதான் பெத்தேல் நமக்கு சொல்ற சத்தியம். சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சோத்திரிக்கிறோம். அந்த ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த அதிகாரம் எங்கே என்ன சூழ்நிலை வருதுன்னு சொன்னால், ஒரு நாள் ஈசாக்கும் ரெபேக்காலும் ஸ்தோத்திரிக்கிற யாக்கோபை பார்த்து சொல்கிறாங்க, யாக்கோபு, உன் அண்ணன் உன்னை வெட்டுமுடி தேடுறான், உன்னை காப்பாற்ற எங்களால் முடியாது. ஒரே நாளில் நாங்கள் 2 பிள்ளையை நாங்கள் இழக்க வேண்டியதில்லை. அதனால் நீ எங்கேயாவது போய் பொழைச்சிக்கப்பா. உங்க அண்ணன் பார்வையிலிருந்து நீ எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ. ஈசாக்கு சொல்றான், என்ன உன்னால காப்பாற்ற முடியாது. ரெபேக்கா சொல்றா, உன்னை எங்களால காப்பாற்ற முடியாது, நீ எங்கேயாவது போய் உன்னை காப்பாற்றிக்கொள், நீ பிழைச்சிக்கோ, எங்கேயாவது போ. ஏனென்றால் ஏசாவு மேல ரொம்ப கோபமா இருக்கான். நீ எங்கேயாவது போன்னு பெற்ற தாயும் தகப்பனும் தன்னுடைய பெற்ற மகனை அப்படி சொல்றாங்க. எங்க போகணும்னு அவங்க சொல்லலை, எப்படியோ போக சொல்றாங்க. அப்படியே போகிறான், கால் போன போக்கில் போகிறான். அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. என்ன செய்ய போகிறோம், எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இன்றைக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோத்திருக்கிறோம், கடந்து போகும்போது எதுவும் நமக்கு முன்னாடி தெரில. ஒரே இருளான சூழ்நிலை இருக்குது. என்ன பண்ண போகிறோம், என்ன படிக்க போகிறோம், என்ன வேலை செய்ய போகிறோம், அடுத்தது நம்முடைய குடும்பத்தின் நிலைமை என்ன, அடுத்தது நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, அடுத்தது என் லைஃப்பை குறித்து என்ன விஷயம், நான் அடுத்தது என்ன பண்ணுறது, ஒன்றுமே தெரில. சோத்திரம். அப்படியே போகிறான். போகும்போது சூரியன் அஸ்தமித்ததுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு கல்லை எடுத்து படுத்துக்கிட்டான். நடந்து வந்த களைப்பு, சோத்திரிக்கிற சோர்வு, மனதிலும் போராட்டம், சரீரத்திலும் போராட்டம், அப்படியே படுத்துட்டான். தலையில் கல் வச்சு படுத்துட்டான். சோத்திரிக்கிறோம். அப்பா கூட இல்லை, அம்மா கூட இல்லை, தன்னந்தனியாக அப்படி படுத்து கிடக்கிறான். சோத்திரம். அப்படி படுத்து கிடக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். அதான் அதுக்கு தான் பெத்தேல். சோத்திரம். 13வது வசனத்திலிருந்து பாருங்க. நான் ஆதியாகமம் 28:13 நான் வாசிக்கிறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். அந்த படுத்து கிடக்கிறான் பாருங்க. சோத்திரிக்கிறோம். அங்கே கர்த்தர் வந்து நிற்கிறார். நான் சொல்கிறேன், உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறார்னு சொல்லுது. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் வந்து அங்கே நிற்கிறார். நின்று சொல்றார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அவனுக்கு கல்யாணமே ஆகலை, ஒண்டி கட்டையாக இருக்கிறான். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். அவனுடைய லைஃப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. ஆண்டவர் வருஷத்துக்கு ஒரு முறை வாக்குத்தத்தம் சொல்றது மட்டுமல்ல, தினந்தோறும் வாக்குத்தத்தம் சொல்லுவார். பைபிள் படிக்கும் போதெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லுவார். வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுவார். சூழ்நிலைக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுவார். உன் லைஃப் டைமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உன் சந்ததிக்கு நான் தருவேன். அடுத்த வசனம் அப்படி சொல்லுது. சோத்திரிக்கிறோம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும்.
நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் சொல்றாரு, சோத்திரிக்கிறோம், நான் உன்னோடு இருந்து, ஒருவேளை உன் தாய் தகப்பன் உன்னோடு இல்லை, ஆனால் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ எந்த தேசத்தை விட்டு உங்க அம்மா அப்பா உன்னை அனுப்பினாங்களோ, எந்த தேசத்தில் உன் அண்ணன் உன்னை வெட்ட தேடினானோ, எந்த தேசத்தில் நீ தலை குனிந்து அந்த தேசத்தை விட்டு இப்போ வெளியே வந்திருக்கிறாயோ, ஒரு நாள் வரும், நான் அநேக ஆசீர்வாதங்களோடு அந்த தேசத்திற்கே உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. எந்த தேசத்தை விட்டு வெறும் கையாய் கோலாய் இப்போது வந்திருக்கிறாயோ, எந்த தேசத்தை விட்டு நீ கைவிடப்பட்டவனாய் வந்திருக்கிறாயோ, எந்த தேசத்தை விட்டு நீ விரட்டப்பட்டு வந்திருக்கிறாயோ, எந்த தேசத்திலிருந்து நீ வெறுமையாக்கப்பட்டு வந்திருக்கிறாயோ, அதே தேசத்திலே சகல பரிவாரங்களை உடையவனாக்கி உன்னை திரும்பி வரும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகாமல், உன்னை கைவிடாமல், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்னார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது அந்த வாக்கு தத்தங்களை பெற்ற பிறகுதான் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 19வது வசனத்தை பாருங்க. பைபிள் இப்படி சொல்லுகிறது, அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமென்னு சொல்லுங்க. பெத்தேல்னா என்ன? கர்த்தரிடத்திலிருந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம். அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஸ்தோத்திர நாம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட அந்த வார்த்தையை வாங்கி வாங்கி ஜீவிக்கணும். வேற விதத்தில் ஜீவிக்க முடியாது. வார்த்தையை வாங்கி என்ன செய்யணும், ஜீவிக்கணும். ஏன்னா இந்த உலகத்திலே நமக்கு பிடித்து கொண்டு வாழ இந்த உலகத்தில் வேறு பிடிமானம் எதுவுமே கிடையாது. வசனம் ஒரு பிடிமானம் தான். ஹல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் பிடித்து கொண்டு வாழ்வதற்கு இந்த உலகத்திலே எனக்கு வேறு எந்த பிடிமானமும் கிடையாது. இவைகள் இருக்கிறது, இவர்கள் இருக்கிறார்கள், இந்த காரியம் இருக்கிறது, இதை பிடித்து கொண்டு வாழ்ந்து விடுவேன். சத்தமா சொல்லுங்க என்பதற்கு ஒரு பிடிமானமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு பிடிமானம் மட்டும் உண்டு. அதை கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை மட்டுமே எனக்கு பிடிமானம். ஹல்லேலூயா. இதிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுறார் பாருங்க. அந்த வார்த்தை தான் பிடிமானம், வேற ஒரு பிடிமானம் இல்லை. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பிடிமானம் இல்லாத யாக்கோப்புக்கு இப்போ ஒரு பிடிமானம் கிடைச்சி போச்சு. கர்த்தர் சொல்றார், அப்பா இல்லாட்டினா என்ன, அம்மா இல்லாட்டினா என்ன, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னை விலகவே மாட்டேன். ஆகவே யாக்கோப்புக்கு எப்பொழுதெல்லாம் சோர்வு வருது அப்போதெல்லாம் அந்த வார்த்தை, ஆண்டவர் என்னை குறித்து சொன்னார், கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் நான் பரம்புவேன்னு சொன்னார், என் வம்சம் ஆஸ்வதிக்கப்படும்னு சொன்னார், என்னுடைய வம்சம் பூமியில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார். கர்த்தர் எனக்கு இவ்விதமான வார்த்தையை சொன்னாரேன்னு அந்த வார்த்தை தான் நம்மளை தேற்றி தேற்றி என்ன செய்யுது, நடத்துது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வராமையாக இருக்குது, கஷ்டம் வராமையாக இருக்குது. ஆனாலும் அது நடுவில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை, நம் கண்ணீரில் இருந்தபோது பேசின வார்த்தை, நம்மோடு வேதம் வாசித்த போது ஒரு நாள் கர்த்தர் பேசின வார்த்தை, நம்முடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்முடைய நினைவில சிந்தையில வந்து, ஆண்டவரே அன்றைக்கு இந்த வார்த்தையை சொன்னீங்களப்பா, அந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க. ஆமென்னு சொல்லுங்க. என்ன பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனமாற அவர் ஒரு மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு விலகாம இருக்கிறது காரணம் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்காக பிடிச்சிக்கிட்டு வாழ்றது. தாவீது கூட சொல்றாரு, உங்க வசனம் மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாத இருந்திருக்குமானால் எனக்கு வந்த துக்கத்தில் என்ன செஞ்சிருப்பேன்,
அழிஞ்சு போயிருப்பேன். 119 தாவீது சொல்றாரு, என் சிறுமையில் உம்முடைய வசனமே எனக்கு ஆறுதலாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சோத்திருக்கிறோம் சொல்றாரு, நான் உம்முடைய பரதேசியாய் தங்கும் வீட்டில் உம்முடைய பிரமாணங்களே எனக்கு என்னவாயின, கீதங்களாயின. உம்முடைய பிரமாணம் தான், வனாந்தரம் ஒன்றும் இல்லை, ஆனால் உங்கள் வசனம் தான் எனக்கு கீதம், அதுதான் என் சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பரதேசியாய் இருக்கிற எனக்கு, பரதேசியை போல இருக்கிற எனக்கு கர்த்தருடைய வார்த்தையே ஆதாரமா இருக்கிறது. நம்புறவங்க கைகளை தட்டி வாய்களை திறந்தவருடைய வசனம் தான், அதுதான் எனக்கு கீதம். வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் மாறும். வேதம் சொல்லுகிறது, தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். பெருமழை பெருங்காற்று பெரும் புயல் வந்தாலும் என் வசனத்தின் மேல் நிற்கிறவன் என்றைக்கு விழுவதில்லை. வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளியாது. ஹல்லேலூயா. சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஆகவே ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை வாங்கணும். ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொன்னாரு, அதுதான் உங்களை சந்தோஷப்படுத்துமே ஒழிய, அதுதான் உங்க வாழ்க்கையில நன்மையை ஒழிய வேறு நன்மை நமக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசினாரு சிஸ்டர் உங்களோட, பிரதர் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினாரு, அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அவர் என்ன சொன்னார், அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இல்லை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அதன்படியே எனக்கு செய்வார் என்கிற ஒரு ஜீவியம் பண்றாங்க பாருங்க, அவங்க தான் அந்த பரலோகத்தை எட்டி பிடிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் பரலோகத்தை எட்டி பிடிக்க வேண்டுமானால் கில்கால் என்கிற விசுவாச ஜீவியம் செய்ய வேண்டும். சொல்லுங்க, பரலோகத்தை நெட்டி பிடிக்க வேண்டுமானால் வாக்குத்தத்தம் பெற்று ஜீவிக்கிற ஜீவியம் இருக்க வேண்டும். பாருங்க, எல்லாரும் என்னோட கூட சொல்லுங்க, தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் நோக்கத்தோடு அந்த தரிசனத்தோடு ஜீவிக்கிற ஜீவியமே வாக்குத்தத்தங்களின் ஜீவியம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறது, அதான் ஜீவியம். ஒருவேளை என் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தை இருக்குது, சோத்திரிக்கிறோம். வார்த்தை என்கிற கோல் இருக்கிறது, சோத்திரிக்கிறோம். அந்த பைபிள் வாக்கின் கோலால்னு பைபிள் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் கூட மோசேட்ட சொன்ன, என்கிட்ட முறையிடுறது என்ன, உன் கோலை நீட்டுன்றார். சோத்திரம். உன் கையில் கோல் இருக்குல்ல, வார்த்தையை கையில் வச்சுக்கிட்டு நீ ஏன்பா அவதிப்படுற. அல்லேலூயா. வெண்ணெயை கையில் இருக்கும்போது நெய்யுக்கு அலையலாமா? வெண்ணெயை நாம் என்ன ஆக்கணும், நெய்யை ஆக்கணும். சோத்தரிக்கிறோம். கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு யாராவது நெய் கொடுங்க கேட்டால் அவனை என்னன்னு சொல்லி நம்ம திட்டுறது, தோத்தரிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் சொல்லி திட்டலாம் அவனை. பாருங்க, பெத்தேல் என்று பெயரிட்டான், அதற்கு முன்னாக அதுக்கு லூசுன்னு பேர் இருந்துதான். ஆமாம், ஒரு காலத்தில் நம்ம லூஸாக தான் கிடந்தோம், ஆனால் வார்த்தையை வாங்கினதுனால பெத்தேலாம் மாறிட்டோம். கையை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க, கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை பெறுவதற்கு முன்பாக நாங்கெல்லாம் லூஸாக தான் இருந்தோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற பிறகு லூஸா இருந்த நாங்கள் பெத்தேலா மாறி இருக்கிறோம். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அதான் அந்த வாக்குத்தத்தம் பெற்ற ஜீவியம். ஹல்லேலூயா. அப்புறம் அவர் சொல்றாரு, இது தேவனுடைய வீடு, கர்த்தர் மெய்யாகவே இந்த இடத்துல இருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் நீங்கள் பெற்று ஜீவிச்சிங்கன்னா நீங்கள் தான் தேவனுடைய ஸ்தலம், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். ஆகவே கில்காலின் அனுபவத்தை பெறுவோம், பெத்தேலின் அனுபவத்தை பெறுவோம், பரலோகத்தை எட்டி பிடிப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்ணில் மூடுவோம் அந்த நாளில். ஹல்லேலூயா. சோத்திர ஆண்டவரை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம். எழுந்து பெத்தேலுக்கு போ,
அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடிடு. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். பலிபீடம் கட்டணும். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அல்லேலூயா. அப்பா தகப்பனே ஓ நன்றி நன்றி. வேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே சொன்னதை செய்து முடிக்கும் வாரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வாரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி சொல்லுங்க. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து 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 பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். பலிபீடம் கட்டணும். ஆமென். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் வணங்கிய எங்கள் தெய்வமே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே சோ நன்றி நன்றி. ஓ அப்பா தகப்பனே நன்றி. நன்றி. எழுந்து எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். பலிபீடம் கட்ட எழுந்து பெத்தேலுக்கு, எழுந்து பெத்தேலுக்கு போ. பெத்தேலின் அனுபவங்கள், கில்காலின் அனுபவங்களை பெற்றுக்கொள். ஆமென். பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். பலிபீடம் கட்டணும். இன்னொரு முறை எழுந்து பெத்தேலுக்கு, எழுந்து பெத்தேலுக்கு. ஆண்டவரே, கில்காலின் அனுபவங்கள், பெத்தேலின் அனுபவங்கள் எங்களை தாங்க ஆண்டவரே. நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். அப்பா நன்றி நன்றி நன்றி.
அப்பா அப்பா தகப்பனே. glory 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 glory. நன்றி அப்பா தகப்பனே. கைகளை தட்டி கர்த்தரை அப்படியே சோதனை பண்ணுவோம். அந்த கில்காலின் அனுபவங்கள், பெத்தேலின் அனுபவங்கள், விசுவாச ஜீவியம், கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஜீவிக்கிற ஜீவி.